நெருப்பாற்றலில் நீந்தி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஏளனம் பேசியவர்கள், இருமாப்பு கொண்டவர்கள், காரி துப்பியவர்கள் காணாமல் சிதறடிக்கப்பட்டிருக்கிற காட்சியைத்தான் ஈரோடை மாநகரம் இன்று கண்டு கொண்டிருக்கிறது. எல்லா ஓட்டும் ஒட்டு மொத்தமாக தாவேக்காவுக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ அதுதான் கதறீங்க, கத்துறீங்க, கூப்பாடு ஓடுறீங்க, கூவி அழைக்கிறீங்க. மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுக்கு கொடுப்பது இலவசமாக இருக்க முடியாது. அதை தெளிவாக இன்னைக்கு அடித்து சொல்லிட்டார். பெரியாரின் கண்ணாடியும் அவர் ஊன்றுகோலாக வைத்திருந்த கைத்தடியும் இன்றைக்கு ஈரோடை மாநகரில் விஜய்க்கு பெரியார் அவர்களே எழுந்து வந்து இந்தா என் கொள்கையை கடைபிடித்த உனக்கு நன்றி என்று சொல்வதைப் போல் அமைந்தது. இது காசு கொடுக்காத கூட்டம், தலைவரின் கொள்கையை ஏற்று வந்திருக்கிற கொள்கை கூட்டம், வாழைத்தார்களை வெட்டி இழுத்துச் செல்கிற கூட்டம் அல்ல. செங்கோட்டையனார் உரையாற்றுகிறார், சொன்னார், புரட்சித் தலைவர் வரிசையில் புரட்சித் தளபதியை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிற போது புல்லரித்து போன பொதுக்கூட்டம். தேசியம் வெல்லட்டும் என்று பேசுகிறவர்களெல்லாம் வேஷம் போடுகிற காட்சியை பார்க்கிறோம். அவர்களுக்கு தான் இந்த பதி. காணாமல் போனவர்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டியவர்கள்லாம் கட்சி நடத்துகிறாங்கன்னா ஏதோ எதிர்கால தேர்தலில் என்ன வாங்க போறீங்கன்னு மக்கள் தீர்ப்பளிக்க காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நடந்த தேர்தலை பற்றியே நாளும் பேசுகிறீங்களே. ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கி இரவெல்லாம் நிறைய பேருக்கு தூக்கம் வராது. தூக்க மாத்திரை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 5 நாளைக்கு நிம்மதியாக தூங்குங்க. மன உளைச்சலில் தூக்கம் வராது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தாவேக்காவின் ஆதரவாளர் முகில் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பார்த்துருப்பீங்க, ஈரோட தலைவர் விஜய் அவர்கள் பேசின பேச்சையும் பார்த்துருப்பீங்க. பல்வேறு விஷயங்களை சூசகமாகவும் பேசியிருக்கிறாங்க, ஒரு சில விஷயங்களை நேரடியாகவும் தாக்கி பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக கிளைம் பண்ணுறது என்னென்னா, களத்தில் திமுகவும் தாவேக்காவும் தான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறாங்க. திமுகவை எக்ஸ்ட்ரா ஒரு படி மேலே போய் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தை தீய சக்தி திமுக. எப்படி பார்க்குறீங்க? 50 ஆண்டு கால பாரம்பரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை பொறுப்பாளராக பணியாற்றிவிட்டு லட்சோப லட்சம் தொண்டர்களை அரவணைத்து ஒழுங்கமைத்து கட்டமைத்து கண்கொள்ளா காட்சியாக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் காணுகிற வகையில் ஒரு பொதுக்கூட்டத்தை மாபெரும் மாநாடாக மாற்றி காட்டிய மகத்தான மாமனிதர் செங்கோட்டையனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். 60 பகுதிகள், 8 பெட்டிகள், பாக்ஸ். என்ன பாக்ஸ்? ஒரு பாக்ஸுக்குள் 500 பேர் நின்று பார்க்கக்கூடிய அளவிற்கான விஷயம். முதல் பெட்டி முன்னணி பொறுப்பாளர்களும், 2வது பெட்டி பெண்களுக்கும், அடுத்தடுத்த பெட்டிகளில் கழக தொண்டர்களுக்கும், அடுத்தடுத்த பெட்டிகளில் அன்றாடங்காட்சி மக்களுக்குமான ஒரு மாபெரும் திடல். சுமார் 80 ஏக்கர் நிலப்பரப்பு, 14 ஏக்கரில் பேருந்துகளை நிறுத்துவதற்கு, வாகனங்களை நிறுத்துவதற்கு, 10 ஏக்கரில் 35,000 பேர் கொள்ளளவு கொண்ட ஒரு மாபெரும் கட்டமைக்கப்பட்ட பகுதி. கிட்டத்தட்ட 56 ஏக்கர் நிலப்பரப்பில் வெள்ளமென திரண்ட லட்சோப லட்சம் தொண்டர்கள். காணும் இடமெல்லாம் மஞ்சளும் சிவப்பும் மகிமையை கொடுத்திருக்கிறது நீரோடை என்கிற ஈரோடை மண்ணில். மாயாரும் காவிரியும் கலக்குகிற கூடுதுறைக்கு அருகில் இருக்கிற விஜயமங்கலத்தில் கூடியிருக்கிறது இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம். நெருப்பாற்றலில் நீந்தி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஏளனம் பேசியவர்கள், இருமாப்பு கொண்டவர்கள், காரி துப்பியவர்கள் காணாமல் சிதறடிக்கப்பட்டிருக்கிற காட்சியைத்தான் ஈரோடை மாநகரம் இன்று கண்டு கொண்டிருக்கிறது. பெரியாரின் கண்ணாடியும் அவர் ஊன்றுகோலாக வைத்திருந்த கைத்தடியும் இன்றைக்கு ஈரோடை மாநகரில் விஜய்க்கு பெரியார் அவர்களே எழுந்து வந்து இந்தா என் கொள்கையை கடைபிடித்த உனக்கு நன்றி என்று சொல்வதைப் போல் அமைந்தது இந்த பொதுக்கூட்டம் அல்ல, மாநாடு. பிரதான நுழைவாயில் 1, துணை பிரதான வாயில்கள் 4, கூட்டம் முடித்து வெளியேறுவதற்கு 14 நுழைவாயில்கள். காவல்துறை 1800 பேர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரி
சுசதா அவர்களுக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை உறுத்தாக்குகிறோம். மிக சிறப்பான காவல் பணியை மேற்கொண்டிருக்கிறீர்கள். 1800 காவலர்கள், ஒரு பெட்டிக்கு 10 பாதுகாவலர்கள் என்கிற முறையில் பணியமர்த்தப்பட்டிருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் காவல் படையும் களமிறக்கப்பட்டது. சுமார் 260 பேர் கொண்ட பாதுகாப்பு குழு. பாக்ஸ் 110 அடி நீளம், 60 அடி அகலம், 60 சிசிடிவி கேமராக்கள், அதை கண்காணிப்பதற்கு தனி அரங்கு, 72 மருத்துவர்கள், 120 செவிலியர்கள். ஆக ஒரு பிரமாண்ட மாநாட்டை 50 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் வாய்ந்த மகத்தான மண்ணின் போர் மைந்தர் செங்கோட்டையனார் அவர்களுடைய சீரிய சிந்தனையில் நடைபெற்ற இந்த மாநாடு காலையில் 7 மணிக்கே கிளம்ப போகிறாருன்னு பனையூரில் காத்திருக்கிறது பத்திரிகையாளர்கள் கூட்டம். எந்த தலைவருக்கும் இல்லாத செய்திகள். தனி விமானத்தின் மூலமாக கோவையை விட்டு இறங்கிய மகத்தான மக்கள் தலைவர் விஜய் அவர்கள் கோவையிலிருந்து ஈரோடை மாநகருக்கு வருகிற 2 மணி நேர பயணத்தில் இருபுறமும் மக்கள் திரண்டு சுமார் லட்சக்கணக்கானவர்கள் மலர் தூவி வரவேற்ற சம்பவம். ரோட் ஷோ நடத்தலை. இது காசு கொடுக்காத கூட்டம். தலைவரின் கொள்கையை ஏற்று வந்திருக்கிற கொள்கை கூட்டம். வாழைத்தார்களை வெட்டி இழுத்துச் செல்கிற கூட்டம் அல்ல. தலைவர் பேசுகிற போதே சீட்டு ஆடிய கூட்டம் அல்ல. பேசிக்கொண்டிருக்கிற தலைவர்களின் பேச்சை கேட்காமல் அத்துமீறி சுவரேறி குதித்து குடிக்க போன கூட்டம் அல்ல. இது குடிகாரர்கள் கூட்டமும் அல்ல. நாற்காலிகளுக்கென்றே மாநாடு நடத்துகிற நாதாரிகளை தமிழ்நாடு தான் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரோடை கலங்கடித்திருக்கிற கரும்புலிப்படையைப் போல லட்சக்கணக்கிலே தொண்டர்கள் சிவப்பையும் மஞ்சளையும் கையில் ஏந்தி கொண்டு மஞ்சள் மாநகரில் இன்றைக்கு மகத்துவம் சேர்த்திருக்கிறார்கள். கரூரில் அதே பேருந்து தான், அதே பேருந்து தான் ஈரோடை மாநகரில். எவ்வளவு கச்சிதமாக அந்த வாகனம் 50 மீட்டருக்கு இடையில் எவனும் உள்ளே நுழைஞ்சிட முடியாது. மாவட்ட செயலாளர் பேசுகிறார். முடித்ததும் செம்மண்ணின் மைந்தர் செங்கோட்டையனார் உரையாற்றுகிறார். சொன்னார், புரட்சித் தலைவர் வரிசையில் புரட்சித் தளபதியை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிற போது புல்லரித்து போன பொதுக்கூட்டம் மாநாடாக மகிழ்வித்து. நிர்மல்குமார் பேசினார்கள். கரவொலிகளுக்கு பஞ்சமில்லை. தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவர்ச்சனா ஆளுமை பேருரையாற்றினார். அதிர்ந்தது மக்கள் வெல்லம் மட்டுமல்ல, ஆளுங்கட்சி. யாரா இளம்பெரியார் என்று கேள்வி வைத்திருக்கிறார். இந்த தேசத்தில் ஒரு பெரியார் தான், எவரும் இல்லை. இந்த தேசத்தில் ஒரே ஒரு தீரன் சின்னமலை தான். ஆக கொங்கு மண்டலம் எங்கு பார்த்தாலும் மக்கள் வெல்லம். மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் உரையாற்றுகிற போது 2026 அச்சாரம் எழுதுகிற ஆற்றல் மிக தலைவர் பேச வருகிறார். ஆகையால் நான் குறைத்துக் கொள்கிறேன் என்று சுருக்கமாக பேசிவிட்டு அமர்ந்த தருணம். எழுந்தது எரிமலை, விடிந்தது வங்காள விரிகுடா கடல். மென்மை காற்றுகள் வீசுகிற நேரத்தில் காண கிடைக்காத ஒரு மாபெரும் தலைவன் மக்கள் மன்றத்திற்கு முன்னால் மஞ்சளை பற்றி பேசத் தொடங்கினார். கலிங்கராயர் அணை கட்டிய வரலாறை கச்சிதமாக சொன்னார். எவ்வளவு பெருமை! ஒரு தாயின் அரவணைப்பில் அந்த அணையும் அந்த வாய்க்காலும் கட்டப்பட்ட வரலாறை மிக அழகாக எடுத்துச் சொல்லி சொன்னார். எப்படி கலிங்கராயர் இந்த மண்ணை பக்குவப்படுத்தினாரோ அதைப்போல் இந்த மக்கள் என்னை பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பேசினார். சூரியகாந்தி பூக்கள் கூட செம்மண்ணில் தான் விளையும் என்பார்கள். பார்த்த கூட்டத்தை கூட மஞ்சள் மண்ணில், அதுவும் மஞ்சளாக இருப்பதால் தலைகுனிந்து வெக்கி நின்றதைப் போல நின்று நிமிர்ந்து பார்த்தது. ஒரு தலைவன் உருவாகி வருகிறான் என்று சூரியகாந்தி பூக்கள் கூட அங்கே வரவேற்கத் தொடங்கியது. ஆஹா! கலிங்கராயரை பற்றி பேசிய போது அவர் சொன்னார், பவானிசாகர் அணையை பற்றி, நொய்யலாற்றை பற்றி ஏன் இணைக்கவில்லை என்று எதிர்கேள்வியை வைத்திருக்கிறார். ஆளும் அதிகார வர்க்கம் பதில் சொல்லுமா? பவானிசாகர் அணையும் மேட்டூர் அணை நீரும் ஒன்றாக கலக்கிற கூடுதுறை கிட்டத்தட்ட 3 மாவட்டங்களை செழிப்பாக்குகிற அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பறைசாற்றி பேசினார்.
அங்கே விளைகிற மஞ்சளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று முழக்கமிட்டிருக்கிறார். தலைவனை காண்பதற்கு கோடி கண்கள் குழுமியிருந்தது. வானம் அதிர ஆர்ப்பரித்த கூட்டங்கள். தலைவனை பார்ப்பதற்காக ஒருவன் மின்கம்பத்திலேயே ஏறி அவன் அந்த சிவப்பு மஞ்சளையும் பறக்க விடுகிற காட்சி. தலைவர் சொன்னார் இறங்கு. அன்பழக சொன்னார் இறங்கு. கனிமொழியும் சொன்னாங்க இறங்கு. எதுக்கு? தூத்துக்குடியில் ஒருத்தர் நின்னார் திரும்ப ஒரு போஸ்ட். ஆமாம், அவங்க சொல்லுவாங்க இறங்கினானா அப்போ தான் உனக்கு முத்தம் தருவேன்னு சொன்னார். இறங்கி முத்தத்தை பெற்றுக்கொண்டான். அதுதான் கட்டமைப்பு, கட்டுப்பாடு. அவன் ஆர்வ மிகுதியால் தலைவனை காண்பதற்கு உயரத்தில் ஏறினான். நீ உயரத்தில் இருந்து பார்ப்பதை விட என் முத்தத்தை தருகிறேன், பெற்றுக்கொள் என்று ஒரு முடிசூடா மன்னனாக பேருந்தின் மேடையில் நின்று அவர் பேசினார். கரவொலி எழுப்பிய காண கிடைக்காத லட்சக்கணக்கான தொண்டர்கள் கரவொலி எழுப்பினார். விமர்சிப்பவர்களுக்கும் பதிலடி நாசுக்காக கொடுத்தார். அந்த நாசுக்கு அப்படிங்கிறதே அரசியல் முதிர்ச்சி. அவங்கெல்லாம் தொட தேவையில்லை. எவ்வளோ பெரிய அறிவாற்றல்! அந்த முதிர்ச்சியை அவர் எப்படி காட்ட வேண்டும், எந்த இடத்தில் காட்ட வேண்டும் என்பதை அழகாக கோடிட்டு காட்டியிருக்கிறார். இப்போ நானும் சொல்கிறேன், உண்ட வந்த பிடாரிகள் ஊர் பிடாரியை விரட்டுவதைப் போல வந்தேரிகள் எல்லாம் நம்மை மிரட்டி பார்க்கிறார்கள். புரியும் நினைக்கிறேன். தேசியம் வெல்லட்டும் என்று பேசுகிறவர்கள் எல்லாம் வேஷம் போடுகிற காட்சியை பார்க்கிறோம். அவர்களுக்கு தான் அந்த பதிவு. காணாமல் போனவர்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டியவர்கள்லாம் கட்சி நடத்துகிறாங்கன்னா எப்படி இருக்குது? ஏதோ எதிர்கால தேர்தலில் என்ன வாங்க போறீங்கன்னு மக்கள் தீர்ப்பளிக்க காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நடந்த தேர்தலை பற்றியே நாளும் பேசுகிறீங்களே. அது மட்டும் இல்லை, குடித்து விட்டு கும்மாளம் போடுகிற தொண்டர்களை பெறாத பேரியக்கம் தமிழக வெற்றிக்கு. எவ்வளவு கட்டுப்பாடு, ஒழுங்காற்றுமை. செங்கோட்டையின் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த கட்டுப்பாடுகள், இந்த ஒழுங்காற்றுமையெல்லாம் வந்திருக்குங்கன்னு விமர்சனம் இன்றைக்கி வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னக்கூட்டி எப்படி இருந்த ஒரு தாவைக்கா இன்றைக்கி போட்ட குப்பையை கூட நின்று அவனே அழுட்டு போகிறான். அதுதான் கட்டுப்பாடு. ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணும். காவல்துறை சரியாக இருந்தால் கரூர் நிலவரமே மாறி. காவல்துறை சரியாக இருந்ததால் ஈரோடு மாநகரம் இன்றைக்கு மிளிர்கிறது. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். செங்கோட்டையனார் வருகை என்பது இயக்கத்திற்கு பேருதவி. அவர் அறிவாற்றல் மிக்கவர், ஆற்றல் செயலாளர். அதெல்லாம் அவருக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்துருக்கு இயக்கம். அதிகமாக பேசலை அண்ணன். என்ன காரணம்? தலைவன் பேச்சை நான் பிறந்த தலைநகரில் இருந்து நான் கேட்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். கை நீட்டி கட்டளையிடுகிற இடத்தில் நின்ற செங்கோட்டையனார் இட்ட கட்டளையை முடித்த தொண்டர்கள். இப்போ தான் தலைவர் விஜய்க்கு ஒன்று புரிகிறது. இவ்வளவு கட்டுக்கோப்பான இளைஞர்களை நாம் பெற்றிருக்கிறோமே என்று கண்ணுக்கு முன்னால் காண கிடைக்காத காட்சியை அந்த கருப்பு தலைவன் இன்றைக்கு கண்டிருக்கிறார் என்றால் அவருடைய பேச்சில் எவ்வளவு ஆழம் இருக்கிறது. கொள்ளையடித்தவர்களை பார்த்து கேள்விகளை வைத்திருக்கிறார். பதில் சொல்லுங்கய்யா. யார்கிட்ட வந்து சீன்றீங்க நீங்கள்? இவ்வளோ காலம் மக்கள் உங்களிடம் ஏமாந்தார்கள், இனிமேல் நீங்கள் ஏமாறுவீர்கள். அந்த பாதையை உருவாக்கி தந்திருக்கிறார் தலைவர் விஜய் அவர்கள். இன்னைக்கு ஈரோட்டில் தொடங்கியிருக்கிறார். தொகுதியே வந்து வேற தொகுதிக்கு ஓடிடலாம் அப்படின்லாம் சொல்லி கூட பேசியிருக்காங்க. செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும். எந்த அளவுக்கு அது உண்மை சார்? கொங்கு மண்டலத்தின் 64 தொகுதிகளையும் தமிழக வெற்றி கழகம் வெல்ல இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் பறைசாற்றுகிறேன். எழுதி வச்சுக்கோங்க. காவிரி ஆறு மீண்டும் கரை புரண்டு ஓடுகிற கண்கொள்ளா காட்சி நடக்கும். இல்லை, செந்தில் பாலாஜி போன்றவர்கள் திமுக சேர்ந்த சிட்டிங் எம்எல்ஏ அமைச்சர்கள்லாம் வந்து வேற தொகுதியை ஓட போகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காங்க. அது செந்தில் பாலாஜி பேசுவாங்க, இது வெற்று விளம்பர கூட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் தெரியும். பணம் கொடுக்க போகிறீங்களா? 2000 பணம் கொடுத்தாலும் நம்ம ஓட்டு விடுமா? வாய்ப்பே இல்லை. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன பணம் கொடுத்தா அந்த கூட்டம் வந்தது? இனிதொரு முறை தலைவன் அந்த மண்ணுக்கும் செல்வார் பிரச்சாரத்திற்கு. நீ கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் மக்கள் தயாராக மாட்டாங்க. என்ன அவங்க போட்டு போட. இந்த செந்தில் பாலாஜிங்கிறவர் யார்? சில்லறைகள், கொள்ளையடிப்பவர்கள். கரூரை சுரண்டி கொடுத்தாச்சு, இப்போ கோவைக்கு போகிறாங்களா சுரண்டி கொடுப்பவர்கள். வெக்கமா இல்லை?
நாட்டை சூறையாடியவர்கள், தேர்தல் அறிக்கையில் சொன்ன இன்னும் ஒவ்வொன்றையும் செய்ய முடியாதவர்கள். நீட்டை பற்றி பேசுனீங்களே, வாய் திறந்து கேட்டார் எங்கள் தலைவர். உங்களால் பேச முடியுமா? திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் புகழேந்தின் யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. வாய்ச்சவடால் விடுகிறார் அவர். ஒத்திக்கொள்வது நல்லது. முடிவுரை எழுவதற்கான 3 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2 பிறை முடிந்து 3வது பிறையில் நீங்கள் காணாமல் போவீர்கள் என்பது வரலாறு எழுத இருக்கிறது. முடிஞ்சிச்சு. கொங்கு மண்டலத்தில் எங்கு பார்த்தாலும் வெற்றி கழகத்தின் பிள்ளைகள். ஒரு அம்மா கூட சொல்லுது, என் வீட்டில் 10 ஓட்டு இருக்குது, 10 ஓட்டும் விஜய்க்கு தான் போகணும், போடலாம் விஷத்தை வச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற மனநிலை. இதுக்கு பூத் கமிட்டியே தேவையில்லைங்கிறீங்களா? அப்போ ஏன்னா ஒரு விமர்சனம், பெரிய விமர்சனம் என்ன இருக்குன்னா, தாவேக்காக்கு பூத் கமிட்டி இல்லையப்பா, நீங்கள் பேசுறீங்க, கூட்டம் கூடுது. யார் சொன்னது? ஒன்றும் தெரியாத சிறுவர்களை வச்சுருக்கீங்க. கருவேலங்காட்டு கிராமம் குக்கிராமங்களில் வாழ்ந்து வருகிறவன் நான். வெள்ளாட்டு கூட்டங்கள் மேய்கிற இடத்திலிருந்து வந்தவன் நான். எனக்கு தெரியும் என் கிராமத்தை பற்றி. அங்கே இருக்கிற அத்தனை வார்டுகள்லையும் தமிழக வெற்றி கழகம் கைகோர்த்து களமாட இருக்கிறாங்க தம்பிமார்கள். அதை நம்ம இப்படி பார்க்கலாமா? இன்னைக்கு ஒரு சாதாரண பொதுமக்களை சேர்ந்த ஒரு அம்மாவே சொல்லியிருக்கு, 10 ஓட்டில் 1 ஓட்டு, என் 10 ஓட்டு விஜய்க்கு போகலன்னு நான் விஷத்தை வச்சுருங்கிறது வந்து எனக்கு பூத் கமிட்டி கூட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, விஜய் ஒருவருக்காண்டி அவர் முகத்துக்காண்டி ஓட்டுங்கிறது போயிருங்கிறது அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கிறத விட மற்ற கட்சி பிரதிநிதிகள்லாம் ஏன்டா நீங்கள் தேவையில்லாமல் உள்ளே போகிறீங்க, ஒட்டுமொத்த ஓட்டுமே தாவேக்காவுக்கு விழுகிற போது உங்களுக்கு என்ன இங்கே வேலைன்னு சொல்ல வர்றாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பூத்திய சேனல்கள் தேவையில்லை, தேவைப்படாது. எதிர்க்கட்சியுடைய பூத்திய சேனல்களுக்கு என்ன வேலைன்னு நான் கேட்க போகிறேன். எதுக்கு தேவையில்லாமல் நேரத்தை வீணடிச்சுட்டு கொடுக்குற காசை வாங்கி குடிச்சு விட்டு வீட்டில் போய் படுத்துருங்க. அப்படி சொல்ல வருகிறது எங்கள் இளம்பெண்கள் கூட்டம். எல்லா ஓட்டும் ஒட்டு மொத்தமாக தாவேக்காவுக்கு கொடுக்க போகுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ அதுதான் கதறீங்க, கத்துறீங்க, கூப்பாடு ஓடுறீங்க, கூவி அழைக்கிறீங்க. உடன்பிறப்பே, உளுந்தம்பருப்பே, கருவாட்டு குழம்பே, கத்தரிக்காயே, எரும மாடே, பசுமாடேன்னு கத்த ஆரம்பிப்பீங்க, கடிதம் எழுதுவீங்க, வெல்லாது. இன்றைக்கி பேசின அம்மா இலவசமாக பயணச்சீட்டு எடுத்துக்கிட்டு தான் பொதுக்கூட்டத்துக்கு வந்துச்சான், தெரியுமா? அது நீங்கள் கொடுத்த இலவச பயணச்சீட்டில் வந்த அந்த பெண்மணி 10 ஓட்டு விஜய்க்குத்தான் சொல்லுகிற இடத்திற்கு பக்குவப்படுத்தி இருக்கிறது. அது இன்னைக்கு இலவசம்னே கிடையாதுன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அது என்ன இலவசம்? மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுக்கு கொடுப்பது இலவசமாக இருக்க முடியாது. அதை தெளிவாக இன்னைக்கு அடித்து சொல்லிட்டாரு. நீங்கள் தானே இலவசம் ஓசி என்னென்ன பேசியிருக்கிறீங்க. அடித்த கொள்ளைகள் தினந்தோறும் நாறிக்கொண்டிருக்கிறது. தளபதி அதையெல்லாம் பேசலை, தெரியுமில்ல உங்களுக்கு. ஈரோட்டில் எதை பேச வேண்டுமோ அதை பேசியிருக்கிறார். ஏன் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் ஒன்றாகத்தான் இருக்காங்க. அது ஒரு விமர்சனம் இருக்குது. சில மடையர்கள் போய் வம்புழுக்கிறான்னா அவங்களுக்காக இதுக்கு ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ் வரணும் வெளியில். பிரச்சனையை உருவாக்கியவர்களுக்காண்டி நம்ம பதில் சொல்ல தேவையில்லைங்கிறீங்க. ஆமாம், பிரச்சனையை உருவாக்கியவர்களும் சரி, உருவாக்கி விட்டு வேடிக்கை பார்த்து அதில் நடித்தவர்களுக்கும் சரி, ஏன் நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்குது? அங்கே மேலே இஸ்லாத்துக்கள் தமிழர்கள் தானே, தீபம் ஏற்றுறவனும் தமிழன் தானே, இந்துக்களும் அல்ல இஸ்லாத்தும் அல்ல, அவர்கள் தமிழர்கள். அவர்கள் ஒற்றுமையாக தீபம் ஏற்றிருக்கிறார்கள். வந்தேரிகள் வம்புழுக்கிறார்கள் என்றால் எதற்காக நாங்கள் பேச வேண்டும்? சட்டம் தன் கடமையை செய்யணும். சட்டத்தை நடைமுறைப்படுத்தவர்கள் அதை பார்த்துக்கணும். அதுக்கு தான் சம்பளம் அவங்களுக்குலாம். அதுக்கு போய் வாய் திறந்து எங்களை பேச சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆனால் எங்களது ஆட்சி வருகிற போது எல்லா மக்களும் ஒன்றிணைந்து தீபம் ஏற்றுவார்கள். எல்லா மக்களும் ஒன்றிணைந்து ரமலானை செயல் மட்டுமே எங்களுக்கு பிடிக்கும். அந்த செயலே எங்களை அடையாளப்படுத்தும் என்கிற தத்துவத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கி இரவெல்லாம் நிறைய பேருக்கு தூக்கம் வராது. தூக்க மாத்திரை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 5 நாளைக்கு நிம்மதியாக தூங்குங்க. மன உளைச்சலில் வராது, தூங்கவும் முடியாது. நீங்கள் இதை மறக்கணும்னா 5 நாளைக்கு மாத்திரை வச்சு தூக்க மாத்திரை போட்டுட்டு தூங்கிட்டு விடிஞ்சு எந்திரிச்சு வேறு வேலை ஏதாவது இருந்தால் பாருங்கள். எங்கள் தலைவரையோ எங்கள் இயக்கத்தையோ பேசுகிறீர்கள் என்றால் அதுவும் நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்கு இன்னும் கூடுதல் விளம்பரத்தையும் நீங்கள் தான் கொடுப்பீங்க. ஆக மக்கள் வெள்ளத்தில் இன்றைக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்தேறி இருக்கிறது என்றால் அது சரித்திரம். விஜய் வெல்வார், விரைவில் எதிர்பாருங்கள். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்தில் பயணமைக்கு நன்றி. நன்றி.